மகாபாரத போரை வெறும் 30 வினாடிகள்ல முடிக்கக்கூடிய ஒரு வீரனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த வீரன் பாண்டவர்கள் பக்கம் இருந்தும் கிருஷ்ண பரமாத்மா போருக்கு முன்னாடி அந்த வீரனை இறக்கும்படி வேண்டிக்கிட்டாராம். அந்த வீரன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி நான் சொல்ற கதையை நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். மகாபாரத போருக்கு முன்னாடி நாள் அப்ப என்ன பண்றாங்களாம், கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போர்ல நம்ம எவ்வளவு படம் இருக்கு, நம்ம கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்லாம் விசாரிக்கும் பொழுது ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த போர் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் பொதுவான பதிலா ஒரு 10 to 20 நாட்களுக்குள்ள முடியும் அப்படின்னும் பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் வெறும் 30 வினாடிகள்ல இந்த போரை நான் முடிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்றாராம். அந்த வீரன் யாரு அப்படின்னு பார்த்தா பாண்டவர்கள்ல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா பீமன். பீமனோட மகன் தான் வந்து கடோத்கஜன். கடோத்கஜனுக்கும் ஒரு மகன் இருக்கார். அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த பற்பரிகன், அதாவது காதுஷ்யம் அப்படின்னு அழைக்கப்படுறவர். இந்த காதுஷ்யம் அப்படின்றது வந்து பெயர் காரணம் பின்னாடி சொல்றேன். இந்த பற்பரிகன் அப்படின்ற வீரன் தான். இதை கேட்டு கிருஷ்ண பரமாத்மா அதிர்ந்தே போனாராம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க ஒரு வரம் தான். இந்த வரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் இவருக்கு கொடுத்த அந்த 3 அம்புகள் தான். இதனால அவர் தீன்பதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. தீன்பதாரி அப்படின்றது ஏக் தோக் தீன், அதாவது 3, பன் அப்படின்றது வந்து அம்பு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த 3 அம்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்கவே முடியாத உலகோட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 3 அம்புகளாம். உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கல லொகேஷன் டார்கெட் மிசைல்ஸ், அதாவது உலகத்தோட மறுமுனையை கூட கரெக்டா லாக் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு மிசைல். அந்த மிசைலோட அட்வான்ஸ் வெர்ஷன், எவ்வளவு அட்வான்ஸ் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ண பாத்தீங்கன்னா அதுதான் இந்த 3 அம்புகள். ஓகே, இந்த 3 அம்புகள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அம்பு வந்து எந்த லொகேஷனை வந்து டார்கெட் பண்ணணும், யாரை அழிக்கணும் அப்படின்றத டார்கெட் பண்ணுமா. செகண்ட் அம்பு என்ன பண்ணுமா, அந்த லொகேஷன்ல யாரெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றத வந்து டார்கெட் பண்ணுமா. 3வது அம்பு யாரெல்லாம் அழிக்கணும்னு டார்கெட் பண்ணுமோ அவங்கள அழிக்குமா. இதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா அதிர்ந்து போயிட்டாரு. ஓகே, இதை டெஸ்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் ஒரு மரத்துல காமிச்சு அந்த ஒரு இலையை மட்டும் உன்னால் அழிக்க முடியுமா, இந்த மரத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றாரு பற்பரிகனும். ஒரு ரூல் சொல்றாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு செய்யணும் அப்படின்றாரு. அவனும் ஒத்துக்கிறான். அப்படி ஒத்துக்கும் போது என்ன பண்றாருன்னா அந்த ஒரு இலையை மட்டும் எடுத்து கிருஷ்ண பரமாத்மா தன்னோட காலு கீழே வச்சிடுறாராம். அவனும் கண்ணை மூடிக்கிட்டு அந்த அம்பைய அந்த அம்பு வந்து கரெக்டா கிருஷ்ண பரமாத்மாவோட காலு கீழே போகுது. இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா அதிர்ந்து போயிட்டாராம். ஆனாலும் இவ்வளவு மிகப்பெரிய வீரன் பாண்டவர்கள் பக்கம் இருந்தும் கிருஷ்ண பரமாத்மா ஏன் அந்த வீரனை இறக்க சொல்லி வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் அந்த 3 அம்புகள் தான் காரணம். இதுக்கும் என்னடா அந்த 3 அம்புகள் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு வரம் அப்படின்னு கொடுக்கும் போதே சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல. இந்த 3 அம்புகளுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த 3 அம்புகளை தன்னோட சுய வெறுப்புக்காக பயன்படுத்தக்கூடாது. செகண்ட் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, ஒரு போர் அப்படின்னு வரும்பொழுது எந்த டீம் ரொம்ப வீக்கா இருக்கோ அந்த டீம் கிட்ட தான் வந்து